நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. காலவெளியில கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பல பிரச்சனைகள், பல சிந்தனைகள், பல யோசனைகள் நமக்கு இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக விட்டுக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The book of Joshua chapter 1 verse 9. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். கட்டளையிடவில்லையா? வல்லக்கொண்டு திடமனதா இரு, சிகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல இந்த காலவெளியில உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னவென்றால், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு, அதாவது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது இந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். மோசே மரித்த பின்பு யோசுவா திகைத்து நிற்கும் பொழுது, நான் எப்படி இந்த 6 லட்சம் ஜனத்தை நான் கரை சேர்ப்பேன்? எங்க கரை சேர்க்கிறது? கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். என்ன செய்வேன்? எப்படி பண்ணுவேன்? யோசுவா பயந்து இருக்கிற வழியில கர்த்தர் யோசுவாவோடு சொன்னதான காரியம். அதுல இருந்து ஒரே ஒரு லைனை மட்டும் நான் எடுக்க விரும்புறேன். எப்படின்னா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். இந்த ஒரு வாக்குத்தத்தம், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியதான ஒரு வாக்குத்தத்தம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்கிறதான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியதான ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருப்பார். ஹல்லேலூயா. சோ இந்த இதுல நம்ம பார்க்கும்போது, நீ போகிற இடமெல்லாம்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை சுயமா எங்க போக மாட்டாங்க. ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளை குடிப்பதற்காக கடைக்கு போக மாட்டாங்க. கரெக்ட்டா தானே? ஒரு கர்த்தருடைய பிள்ளை பாவிகள் நிக்கிற இடத்துல நிக்க மாட்டாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வீணா களியாட்டா இருக்கிற ஒரு நேரத்துல அவங்க அதாவது அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பரப்புற இடத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தூஷணமான வார்த்தைகளை பேசுற இடத்துல கர்த்தருடைய பிள்ளை இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். புரியுதுங்களா? யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பாவத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, பயத்தோடு நடுக்கத்தோடு என் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்க்கிறவர் என்ற ஒரு பயமும் அச்சமும் உள்ளதான ஒரு கர்த்தரின் பிள்ளைக்கு உரியதான் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்ற, யோசுவா, நீ எனக்காக நீ உன்னை அர்ப்பணிக்கப்பட்டதானே ஒருவன் தான் நீ. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோட நான் சொல்றேன். அதாவது தேவனோடு கர்த்தர் அவர்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னெல்லாம் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி ஒரு சிலரை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். ஆமென். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கோம். ஆமென். இந்த நாகமான் மகா பராக்கிரமசாலியாக இவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். ஆமென்.
நாகமனை பத்தி நாங்க பேச வரல. 2ஆம் வசனம் வாசிங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு எங்கிருந்து வந்துச்சு அந்த சின்ன பொண்ணு? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஆமென். இந்த பெண் எங்கிருந்து வந்தாங்க? இஸ்ரவேலிலிருந்து வந்தாங்க. யார் அந்த இஸ்ரவேல்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு ஜனம். ஹalleluya. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம். ஹalleluya. யாக்கோபை இருந்தவரை கர்த்தர் எப்படி இஸ்ரவேலை மாற்றினாரோ அந்த கோத்திரத்திலிருந்து வந்ததான ஒரு சிறு பெண். ஹalleluya. இந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அந்த பெண்ணை கொண்டு வந்து பெரிய நாகமானுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்துல வைக்கல, ஒரு வேலைக்காரியாக கொண்டு வந்தாங்க. நாகமானின் மனைவிக்கு உதவி செய்யும்படியாய் பணிவிடை செய்யும்படியாய் கொண்டு வந்தாங்க. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறு பெண்ணுடைய நிலைமை பார்க்கும்போது மிக ஒரு மோசமான நிலைமை. ஹalleluya. இப்ப இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் வீட்ல வந்து ஏதாவது வேலை செஞ்சா நம்மளோட ரொம்ப ஐஃபையா கேக்குறாங்க. நான் தான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் செய்வேன், ஒரு இவ்வளவு பாத்திரத்தை கழுவ, நிறைய பாத்திரங்களை நான் கழுவ மாட்டேன், இப்படி பல காரியங்களை நம்ம கேட்கிறோம். கேட்கிறோமா இல்லையா? ஆனா அந்த காலத்துல ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்தா அந்த பெண் ஒரு அடிமை பெண். அடிமையா தான் கொண்டு வருவாங்க. அவங்க பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அவங்க உட்கார்னா உட்காரணும், ஏச்சனா ஏச்சனா, என்ன கொடுக்குறாங்க அதான் சாப்பிடணும், வேலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வரதான ஒரு அடிமை பெண்ணை போலதான் இந்த பெண் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அப்படி பிள்ளைகளை என்ன சொல்ல வர தெரியுமா? இந்த நாகமான் ஒரு பெரிய குஷ்டரோகியா இருந்தாலும் யாருக்குமே தெரியவருக்கு குஷ்டம் இருக்குது. ஆனா அந்த சிறு பெண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த சிறு பெண் ஒண்ணுமே இல்லாம 3ஆம் வசனத்துல பாருங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். இந்த பெண் வேலை செய்யறது யாருக்கு? நாகமானுடைய மனைவிக்கு. ஆனா இந்த சிறு பெண் சொல்றது யாரை பத்தி? நாகமானை பத்தி. அப்போ கர்த்தர் இந்த இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரப்பட்டதான இந்த பெண்ணுக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த எஜமானுடைய வெளிப்பாடு இந்த சிறு பெண்ணுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ ஒரு வேலைக்காரியா ஒரு இடத்துக்கு போனாலும், நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய போனாலும், நீ ஒரு இடத்துக்கு ஒரு காரியமாய் போனாலும், நீ எங்கே போனாலும் கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேலா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே போனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஹalleluya. ஹalleluya. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஏன்னா நீ பாவம் செய்ய மாட்ட நல்லா தெரியும். ஏன்னா நீ கர்த்தரை மதிக்கிறவன் நல்லா தெரியும். ஏன்னா நீ ஆவிக்குரிய பிள்ளை நல்லா தெரியும். ஆனபடினால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு வேலைக்காரியா போனா கூட சரி, நீ ஒரு சிறு பெண்ணா இருந்தா கூட சரி, நீ ஒருவேளை நாச்சியாருக்கு நாகமானுடைய மனைவிக்கு கீழே இருந்து வேலை உதவியாளர் ஒரு ஹெல்ப்பராக இருந்தா கூட சரி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். உனக்கு கொடுக்க வேண்டிய வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு கொடுக்க வேண்டிய தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். நீ அந்த இடத்துல நீ கீழாகாம மேலாக கர்த்தர் உன்னை வைப்பார். ஹalleluya. அந்த அம்மா அந்த சிறு பெண் என்ன தைரியமா சொல்றாங்க? அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இந்த பெண்ணு பாருங்க, நான் ஏன் ஆவிக்குரிய பெண்ணு சொல்றேன்னா, இந்த பெண்ணுக்கு தீர்க்க தரிசனங்களை குறித்து, தீர்க்க தரிசிகளை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கான். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தானே அந்த பிள்ளை. சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமா இருக்கும். சோ எங்க போனோம், எங்க சுகம் கிடைக்கும், யார் விடுதலை பெறலாம், எல்லாம் இந்த சிறு பெண் அறிந்திருந்தாள். இந்த சிறு பெண்ணுக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? என் தேவனாகிய கர்த்தர். ஏன்? நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நாங்க போறாரு, வெகுமதி எல்லாம் கொண்டு போறாரு. அங்க என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவர் சுகமானார், அதுக்கு தெரியும். இப்போ 2வதாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம்
21 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். ஹalleluya. கர்த்தரோ அவனோடு இருந்தே, யாரோடு இருந்தே? யோசேப்போட இருந்து. ஹalleluya. யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். எப்படி அவருக்கு சிறைச்சாலையுடைய தலைவனுடைய கண்ணில் தயவு கிடைத்ததுன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். யோசேப்பின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவர் இருக்கிற இடம் எது? சிறைச்சாலை. கட்டப்பட்ட ஒருவராக, அதாவது சிறைச்சாலை கட்டப்பட்டல ஃப்ரீயா தான் இருக்கார், ஆனா சிறைச்சாலையில இருக்கார். இஸ் லைக் கட்டப்பட்ட ஒருவர் மாதிரி தான். அவர் எதையுமே ஃப்ரீயா வெளியே வர முடியாது, ஃப்ரீயா எதுவும் செய்ய முடியாது. அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒருவராக காணப்படுகிறார். ஆனாலும் சிறைச்சாலையில் கர்த்தர் இறங்கினார். சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரியுடைய கண்ணில் கிடைத்தது. ஹalleluya. 22ஆம் வசனம். சிறைச்சாலை தலைவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். யோசேப்பின் கையிலே ஒப்புக்கொடுத்தார். யோசேப் அங்க போயிட்டு ஒரு கைதிய மாதிரி இல்ல, அங்க ஒரு லீடரா இருக்காரு. ஹalleluya. நீ சிறைச்சாலையில இருந்தாலும் சரி, நீ பிரச்சனையின் மத்தியில இருந்தாலும் சரி, நீ அந்த ஒரு லீடர். ஹalleluya. இருக்கிற சிறைச்சாலை, அதாவது கட்டப்பட்ட ஒரு நிலைமை, ஃப்ரீடம் இல்லாத ஒரு நிலைமையா இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினாலே அங்கேயும் நீதான் தலைவர். ஹalleluya. சுத்தவாதியே. ஹalleluya. ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் நிலைமை எப்படி இருக்கு, என் பொசிஷன் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சோர்ந்து போயிட்டுக்கிறீங்களா? அங்கேயும் கர்த்தர் உன்னை தலைவராக வைப்பார். அங்கேயும் கர்த்தர் உன்னை தலைவராக வைப்பார். நீ ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனீனா, அங்கேயும் கர்த்தர் உன்னை ஜெபிக்கிற ஒருவராக வைப்பார். ஹalleluya. இருக்கிறது என்னவோ ஹாஸ்பிடல் தான், நீ ஒரு பேஷண்டா தான் இருக்கிற, ஆனா உன்னை அநேகருக்கு ஜெபிக்கும்படியா செய்வார், உன்னை அநேகருக்கு ஆறுதல் சொல்லும்படியா செய்வார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய சாத்தியம். ஹalleluya. நீ போகிற இடமெல்லாம் இந்த வாரத்துல சிறைச்சாலை அனுபவம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும். பலவீனத்து நேரம் வராமல் நினைக்கிறீங்களா? வரும். ஒருவேளை அட்மிட் ஆகக்கூடிய நிலைமை வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும். உலகத்தில் இதெல்லாம் சகஜ. ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினாலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினாலே உன்னை கர்த்தர் இந்த வாலியாக வைப்பார். உன்னை ஒரு லீடராக வைப்பார். உன்னை ஒரு ஜெபிக்கிற ஒருவராக வைப்பார். உன்னை ஒரு ஆறுதல் சொல்லுகிறவராக வைப்பார். சண்டை பிரச்சனை நடக்கிற இடத்துல நீ சமாதானம் பண்ணுகிற ஒருவராக கர்த்தர் உன்னை வைப்பார். ஹalleluya. ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருப்பார். எப்பவுமே நம்ம நல்ல பாதையில போகணும்னு சொல்ல முடியாது. உலகத்துல கரடு மேடான சூழ்நிலைகள், உலகத்துல மேடு பள்ளமான சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் உலகத்துல இருக்கதா செய்ய. ஏன்னா உலகம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவன் ஆதிக்கம் பண்ணி கொண்டிருக்கான். மேல ஆண்டவர் தான் ஆதிக்கம் பண்றாரு. ஆனா பிசாசு எல்லாத்தையும் தன் கையில போட்டு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. 23ஆம் வசனம். 22ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதை எல்லாவற்றையும் யோசேப்பு செய்துவிட்டார். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அப்படின்னா யோசேப்பு தான் அங்க லீடர். என்னெல்லாம் செய்யணுமோ அதை யோசேப்பு செய்விக்கிறார். அவர்தான் முன்னே இது செய்ப்பா, இது செய்ன்னு சொல்லி சிறைச்சாலையில ஒரு அதிகாரியாக கர்த்தர் வைக்கிறார். 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வைக்க பண்ணினபடினாலும். ஆமென். ஹalleluya. நீ சிறைச்சாலையில இருந்தா கூட சரி, நீ எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹalleluya. இந்த காரணம் என்ன தெரியுமா? ஏன் சிறைச்சாலையில வந்தா தெரியுமா? போத்திபாருடைய மனைவி பாவத்துக்கு ஈடுபட செய்யும்போது அவர் விட்டு விலகி ஓடி வந்தார். ஆமென். பேர்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஓடி வந்தபடினாலே கர்த்தர் அவன் எங்க போனாலும் அவனை உயர்த்தி போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார். எப்பொழுது நீ பாவத்தை வெறுத்து ஓடும் போது, நீ அசுத்தத்தை வெறுத்து ஓடும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம்.
வாசிங்க 3வது தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். ஹalleluya ஹalleluya. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது வேத சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று தானியேலே கேட்டார். ஆமென். இப்போ தானியேல் சிங்கங்களின் கெபிக்குள்ளே போடப்பட்டிருக்கிறார். சிங்க கெபியிலே போடப்பட்டிருக்கிறார். ஏன் சிங்கத்தின் கெபிக்குள்ள வந்தார்? அவர் 3 வேளை ஜெபித்தபடியால். ஆமென் ஆமென். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தானியேலோ என்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். முன் செய்து வந்தபடியே அப்படின்னா எப்பவுமே ஒரு 3 வேளை ஜெபிக்கிறவர். பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறக்கப்பட்டு 3 வேளை ஜெபிக்கிறதான ஒரு தானியேல். இந்த ஜெபிக்கிறதுனாலயே இவரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? சிங்க கெபியில போட்டுட்டாங்க. சிங்க கெபியில போட்டாங்க. தேவன் அங்கே இருப்பார். ஹalleluya. தாவீது சொல்றாரு, நான் பாதாளத்துல பெருகி படுத்து போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர். ஆமென். நீ எங்கே போனாலும் சரி, உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். தானியேல் நினைக்கலாம், ஐயோ சிங்கத்தின் கையில நம்மள பெற்ற என்ன ஒரே விபீதி போட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, நிறைய சிங்கங்கள் அந்த கெபிக்குள்ள இருந்துச்சு. ஹalleluya. within no time சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆமென். ஆனா தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினால ஹalleluya. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினால நீ சிங்க கெபிக்குள்ள போனாலும் சரி, கர்த்தர் சிங்கங்களின் வாயை அடைத்து போடுவார். ஹalleluya ஹalleluya. ஓ எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவர். ஓ சோதர வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது சிங்கம் போல நம்மை மீறி பிச்சு நாசம் பண்ணுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹalleluya. உன்னை சிங்கங்களின் கைக்கு அவர் தப்புவிப்பார். சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்து போட்டாரா? ஹalleluya. சோதரத்துடைய ஆண்டவர் பாத்தீங்களா? அப்ப நம்ம ஏன் சோர்ந்து போனோம்? அப்ப நம்ம ஏன் துக்கத்தோடு இருக்கணும்? நம்ம ஏன் கலக்கத்தோடு கூட இருக்கணும்? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். அவர் எல்லாமா இருக்கிறவர். அது சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ அதிகாரியா இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கு. இந்த தானியேலை சிங்க கெபிக்குள்ள போடுறதுக்கு முன்னாலே கர்த்தர் சிங்கத்தின் வாயில அடைத்து போட்டார், கட்டி போட்டார். இந்த கிளம்புகிற எல்லா சுத்தக்கிரிகளை கர்த்தர் கட்டி போடுவார். இந்த கிளம்புகிற நீ அதாவது ஆக்சிடென்ட்க்குள்ள போய் மாற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அதிலிருந்து உன்னை தப்புவித்து விடுவார். அங்கிருந்து உனக்கு ஒரு வேலையை போட்டு விடுவார். வேலை தெரியாது நமக்கு, ஆனா அத்தனை போட்டு அங்க ஒரு வேலையாக கர்த்தர் வச்சிடுவார். சொல்றேன் இல்லைங்களா? ஐயோ ஒரு ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு இல்லையா? ஏன் அந்த ஜஸ்ட் மிஸ் ஏன் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் உன்னோடு தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தபடினாலே நீ ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கிற. உணர்ந்தே நம்புவோம். ஹalleluya. யாராருக்கும் நன்றி சொல்லுவோம், ஆனா கர்த்தருக்கு நன்றி சொல்ல மாட்டோம். ஆண்டவரே ஜஸ்ட் மிஸ்ல இருந்து ஹalleluya சொல்லுவாங்க. இந்த முடி அளவு அது எவ்வளவு இருக்குங்க, அந்த 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 டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த தப்பு விக்கிறே நமக்கு நன்றி. நமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹalleluya. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையானால் உன்னோடு கூட இருப்பார். ஹalleluya. அப்பதான் 3 வேளை ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? 24 மணி நேரம் கர்த்தரையே கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. நம்ம தானேங்க நடந்தாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், சாப்பிட்டாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், உட்கார்ந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். வசனம் நம்ம உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு, பாட்டு நம்ம வாயில வந்துருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நான் ஒன்று மட்டும் சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த நாவானாலும் சரி கர்த்தர் அதை கட்டி போடுவார். கர்த்தர் அதை அடைத்து போடுவார். ஒண்ணு மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும், நம்ம கிரியை செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய நாட்டுல ஆவியான கிரியை செய்ய முடியாம இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்ம கிரியை செய்யறதுனால தான். அவங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்க?
நான் சரியா கேட்டு வந்தேன். நம்ம கேட்டுனால தான் ஆண்டவர் சும்மாங்கிறாரு. கேட்டுக்கோ. உனக்கு முடியுமா? நீ கேட்டுக்கோ, நீ சரி பண்ணிக்கோ. உனக்கு தாக்கத்து இருக்குது இல்ல, நம்ம தான் நினைக்கிற, நீ பண்ணிக்கோ. ஆண்டவர் சும்மாங்கிற. நம்ம பேசக்கூடாது, நம்ம செயல்படக்கூடாது. ஆண்டவரே இதை நீ பாருங்க. அப்பா இவ்வளவு துக்கமா இருக்கு ஆண்டவரே, இதை பாருங்க கர்த்தாவே. நீங்க பேசுங்க ஆண்டவர், கர்த்தர்கிட்ட விட்டு பாருங்க. அப்படி இருக்குது அதுக்கு. கர்த்தர்கிட்ட விட்டு பாருங்க, அவர் சரி பண்ணிப்பார். நம்மெல்லாம் அவர் அடிக்கிற அடியெல்லாம் ஒண்ணும் உதவாதுங்க. கர்த்தர் அடிச்சாருன்னா தான் தெரியும். ஆமே, அது பெரிய அடியா இருக்கும். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் செய்வார். தானியேல் சிங்கக்கபில போடுறாங்களே, ஐயோ நான் எப்படி தப்பிச்சுவேன், தப்பிக்கு என்ன வழி பார்க்கலாம் தானியேல் நினைச்சிருந்தா முடியவே முடியாது. தானியேல் கர்த்தரை பற்றி கொண்டேன், தானியேல் கர்த்தரையே நம்பிக்கொண்டேன். சிங்கக்கபில போட்டாலும் சரி, என் தேவன் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் உள்ளே போனார். கர்த்தர் அவர் சிங்கங்களின் வாயை கட்டினார். சோ கர்த்தர் பிள்ளையே, நீ போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருப்பார். ஹalleluya, ஹalleluya. ராஜாவே வந்து சொல்ற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் யாரை குறித்து வாசிக்கிறோம்? பவுல் சீலாவை குறித்து பார்க்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வந்து கேட்டுக்கொண்டாள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி இது வந்து எங்கிட்டு வாசிக்கிறேன்னா 19ஆம் வசனத்துல இருந்து அந்த சம்பவம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம படிக்க வேண்டியது 25ஆம் வசனம். பவுல் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள். பவுலை பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பவுலோடு கூட சீலாவும் கூட சேர்ந்துக்குன்னு தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்ததான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களை ராஜா ஊழியம் செய்யக்கூடாது என்று அவரை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில போட்டது மட்டுமில்ல, 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அவர் இப்படி கட்டளையிட்டு பெற்று அவர்கள் காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தை மாட்டி வைத்தார். சும்மா கொண்டு போய் ஜெயில இருன்னு சொல்லி வீட்டுல நல்லா அடிச்சிருக்காங்க. ஜெயில் அடி இவ்வளவு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. எலும்புலாம் ஒட்டையில அளவுக்கு அடிப்பாங்க. அடிச்சு தொழு மரத்துல மாட்டி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஓடவே முடியாது, நடக்கவும் முடியாது. தொழு மரத்துல போட்டு மாட்டி வச்சுக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பவுலும் சீலாவும் நடுராத்திரியில காலையில இல்ல, ஐயோ டயர்ட் ஆகுதுன்னு படுத்துட்டு காலையில எஞ்சி ஜெபம் பண்ணலாம் அப்படி இல்ல, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஆமென் தேவனை துதித்து பாடினார்கள். ஒரு ஜெபிக்கிற பிள்ளைக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் இது. ஊழியம் செய்கிற ஒருவர், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ண வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிற வேளையிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எப்படி அசைந்தது? சிறைச்சாலைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பார். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பார். யோசுவாவே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். எனக்கு நல்லா தெரியும், நீ தேவையில்லாத இடத்துக்கு நீ போக மாட்டேன். ஒருவேளை சிறைச்சாலையில் உன்னை போட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நீதி நிமித்தம்
கைவிட மாட்டார். அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அஸ்திபாரங்களை அசைப்படுவார். ஸ்தோத்திரம். அஸ்திபாரம் அது கண்ணுக்கே தெரியாது. அது பூமியில போடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரம், அதாவது அந்த அஸ்திபாரத்தின் மேல தான் அந்த கட்டடமே நின்றுக்குதுங்க. ஆனா அதையே அசைய பண்ணுகிற தேவன் தான் உன்னுடைய தேவன். இது முடியாத நினைக்கிற காரியத்தை முடிய பண்ணுகிறவர் தான் உன்னுடைய தேவன். அவர் வருவார். நீ ஜெபத்தை விட்டுடாத, துதியை விட்டுடாத, கர்த்தரை மகிமைப்படுத்துற காரியத்தை நீ விட்டுடாத. அப்பதான் கர்த்தர் உனக்கு இறங்கி வருவார். அப்பதான் கர்த்தர் உனக்கு இறங்கி வருவார். அப்பதான் கர்த்தர் சிறைச்சாலை அஸ்திபாரத்தை அசைய பண்ணுவார். இது முடிவே முடியாத ஆகாது, இது போய் ஆமா அப்படின்னு நினைச்சேனா அதையே அசைய பண்ணுகிறவர் கர்த்தர். அதையே அசைய பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளையே ஜெபத்தை விட்டுறாங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அடிச்சு இவங்க நாசப்படுத்தி தொழு மரத்துல கால்கள் போட்டு கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஜெபத்தை விட்டுறாத, துதியை விட்டுறாத, கர்த்தரை கனம் பண்ணுகிறதை விட்டுறாதீங்க கர்த்தர் பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு நல்ல பேர் பாத்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்று சொல்லும் போதே சேனைகளின் கர்த்தர், யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக எழுந்து நிற்கிறவர், ஹல்லேலூயா, நமக்காக வழக்காடுகிறவர். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. அப்போ நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் கிரியை செய்ய வேண்டாம். கர்த்தர்கிட்ட விட்டுறலாம். அவனை பத்தி அறிக்கலாம். நம்ம பாடுபடுற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு தான் விளைவிடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் சோர்வு. நாம் இன்னும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில சிக்கிக் கொள்வோம். எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தரை கரத்துல விட்டுக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல கூட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய காரியம். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை அக்கினியிலே போடுறாங்க. அது 7 மடங்கு அக்கினி. ஆனா அதுல ராஜா பார்க்கிற காரியம் 4ஆம் ஆளின் சாயல் தேவனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இருக்கட்டும், நாம ஒண்ணு ஆவாம நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லல. அவரு இறங்கி வருகிறார். தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதான ஒருவர் நடுவில் அவர் கடந்து வருகிறார். ரொம்ப கஷ்டமா இருக்கா? முடியலையா? மேற்கொள்ள முடியலையா? வேதனையா? துக்கமா? சஞ்சலமா? ஐயோ அவ்வளவுதான், நான் மடிந்து போகிற நிலைமைக்கு நீங்க வரீங்களா? கர்த்தர் சொல்றோம், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார். என்ன வைராக்கியம்? 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, எங்களை விடுதலையாக்க அவர் வல்லவர். எங்களுக்கு நல்ல தெரியும், 100% எங்களுக்கு தெரியும் அவர் எங்களை விடுதலையாக்க வல்லவர். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் இருத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவின். நாங்கள் இந்த நீங்க நிறுத்தி வச்சிருக்கிற இந்த பொற்சிலையை, இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். அதுக்குள்ள வைராக்கியத்தை பண்ணலாம். வைராக்கமாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கே போனாலும் கர்த்தர் வருவா. எங்க போனாலும் கர்த்தர் வருவா. ஹல்லேலூயா. 43ஆம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் புத்தகம் ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 45
சாரி 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன் இதெல்லாம் நடக்குது தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியம் அடையலாமா? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். முதல் பார்த்தோம் அந்த சீரியம் தேசம், அந்த சிறு பெண் இஸ்ரவேல் பெண். அது இரண்டாவது யோசேப்பு குறித்து பார்க்கிறோம். மூணாவது தானியேல் சிங்கக்கவி. நாலாவது ஸ்தோத்திரம், அது அப்போஸ்தலர் பவுல் சிறைச்சாலை. ஐந்தாவது சாத்ராக் மேஷாக். இதெல்லாம் ஏன் கர்த்தர் எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது பெற்றோர் என்பதான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கையப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இவைகள் எல்லாம் வேதத்துல எழுதி வச்சிருக்கார். கலங்க வேண்டாம், சந்தோஷத்து போக வேண்டாம், துக்கமடைய வேண்டாம். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று மட்டும் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் பிரீதியா இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க வேண்டாம். பாவட வழியில் என்ன செய்ய வேண்டாம், நிற்க வேண்டாம். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார வேண்டாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தேன். இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை நம் மனசுல வைத்துக் கொள்வோம். நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் நம்மை கர்த்தரை கரங்களிலே கொடுப்போம். ஆண்டவரே, நிறைய நேரத்துல நான் சோர்ந்து போறேன் சுவாமி. நிறைய நேரத்துல நான் துன்பமடைய விரும்புறேன். ஏழு வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை, என் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதான்ற நிலைமையில நான் வந்து சில நேரத்துல முறுமுறுக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நான் நிறைய நேரத்துல நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துடுறேன். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரப்பா. யோசேப்போடு சொன்ன இந்த வாக்குத்தத்தம் என்னோடு கூட சொல்லுகிறீரையா? ஆமாண்டவரே, பக்தி வைராக்கியமாய் உண்மையே பற்றிக்கொண்ட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் வேதத்துல எழுதி வச்சது எங்களை உற்சாகப்படுத்ததான கர்த்தாவே. இதை நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் எல்லாரும் பலனடைய ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் நீர் உதவி செய்கிறவராய் இருக்கிறேன். எவ்வளவு தூரம் நீங்களை நடத்துகிறவராய் இருக்கிறேன். அக்கினில நீ இறங்கி வருகிற தேவனா இருக்கிறீரப்பா. சிங்க கபில போனால் அங்கேயும் நீ நடத்துகிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை கர்த்தாவே சிறைச்சாலையில் இருக்கிற அனுபவமா இருந்தாலும், ஆண்டவரே, கட்டப்பட்ட நிலைமையில நாங்கள் இருந்தாலும், அடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாங்கள் இருந்தாலும், ஐயா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உனக்கு நன்றி ஐயா என்று சொல்லலாமா? அப்படி இருந்தபடினால்தான் இன்னைக்கு ஆராதனையில உட்கார்ந்திருக்கிறோம். அப்படி நம்ம கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம விடுவித்தபடினால்தான் இன்னைக்கு சபையில கர்த்தரை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, அநேகருக்காய் ஜெபிக்கும்படியா நாம் கடந்து வந்திருக்கிற கர்த்தரை பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களோடு இருக்கிற தேவனுக்கு நன்றி ராஜா. நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீர். அதற்காக நன்றி அப்பா. தைரியத்தை தாரும் ஆண்டவரே, உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் இருக்கிற தேவனுக்கு நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. நீதிமான் விழுந்தால் அவன் தள்ளுவிட்டு போவதில்லை. அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். யோசேப்பு தள்ளுவிட்டு போகவில்லை, அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமுள்ள மானைகள் அருமை ரட்சகா, இந்த நல்ல காலவளைக்கா நன்றி ராஜா. நீ கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்கா நன்றி. நீ கொடுத்த நல்ல திருஷ்டாந்தங்களுக்கா நன்றி. வேதத்துல எவ்வளவு அழகா நீ எழுதி வைக்கிறீங்கப்பா. இன்னும் அநேக காரியங்களை இப்படி நாங்க வேதத்துல பார்க்க முடியும் ஆண்டவரே. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம், உன் தேவனாகிய கர்த்தர். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். இதை உறுதிப்படுத்துறதுக்காக புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல இவ்வளவு காரியங்களை எங்களுக்காக எழுதி வச்சுக்கல. அதற்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீ தைரியப்படுத்தும் ஆண்டவரே. நீர் உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. ரட்சிப்படையாத யாராகிலும் இதை கேட்பார்கள் என்றால் அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரா, இதை நானும் பெற்றுக்கொள்ளணுமே என்கிற
உற்சாகத்தை ஆர்வத்தை நீ கொடுங்க சுவாமி. ஸ்தோத்திரப்பா. இதை கேட்கும்போது யாராகிலும் பலவீனத்தோடு கட்டப்பட்ட நிலைமையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோர்ந்து போன நிலைமையில யாராகிலும் இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் இப்ப நாம ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கட்டுகளை அவிழ்த்து விடும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வழிநடத்தும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லாவற்றையும் அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.